வெல்கம் டு என்பிசி டாப்பர்ஸ். நமக்கு குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்ததா நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா போடுற அப்டேட்ஸும், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா குடுக்குற நோட்ஸையும் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இப்ப அடுத்ததா நமக்கு குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. அத தொடர்ந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏவான நோட்டிஃபிகேஷன் விட போறாங்க. ஸோ அதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அத பத்தி யோசிக்க வேணாம். கட் ஆஃப் வந்து என்ன ரேஞ்சுல வந்தாலும் சரி, நீங்க ஒவ்வொரு சேனலா போய் கட் ஆஃப் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க எழுதிட்டீங்கன்னா, அதோட முடிஞ்சுச்சு. நீங்க எவ்வளோ நல்ல அட்டெம்ப்ட் குடுத்திருந்தாலும் பரவால்ல. ஒரு சிலர் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் ஜஸ்ட் ஒரு பார்டர் ரேஞ்சுல இருப்பீங்க. பட் நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டாம். அது எதா இருந்தாலுமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க ஃபைனலா ஒரு அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கங்க. ஆனா, கீ நீங்க என்னதான் செக் பண்ணாலும், கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இவ்வளோக்குள்ள தான் கிடைக்கும்னு சொல்லிற முடியாது. ஏன்னா, காம்படிஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. டிஎன்பிஎஸ்சியோட அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே இருக்கு. என்னதான் நமக்கு கொஸ்டின் ஈஸியா தெரிஞ்சிருந்தாலுமே, அத கொஞ்சம் இன் டெப்த்தா பார்க்கும்போது கொஞ்சம் டஃப் மாரி தான் ஃபீல் ஆகும். சப்போஸ் நீங்க பிஎட் படிச்ச கேண்டிடேட்ஸா இருந்தா, அடுத்தது டெட்டும் வரதுக்கு ரெடியா இருக்கு. அதனால நீங்க டெட் எக்ஸாம்க்கு கூட பிரிப்பேர் பண்ணலாம். நீங்க போஸ்ட் கிராஜுவேட் வச்சிருந்தா பிஜிடிஆர்பிக்கு கூட ரெடி ஆகுங்க. ஆனா, கன்டினியூவா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு இந்த டிசம்பர் வரைக்குமே. அதனால நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம்க்கு ரெடியாக ஆரம்பிங்க. ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா, நமக்கு போன குரூப் 4 கவுன்சிலிங்கே ரொம்ப லேட் ஆச்சு. குரூப் 2 கவுன்சிலிங் இப்ப 3 இயர்ஸ் பக்கம் ஆயிருச்சு. அதனால அடுத்த ப்ராசஸ் எப்ப இருக்கும்னே உறுதியா சொல்லிற முடியாது. அதனால நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். நான் நேத்து போட்டிருந்த கட் ஆஃப் வீடியோ 200 கொஸ்டினுக்கு தான் போட்டிருந்தேன். நெறைய பேர் அது 300 மார்க்குக்கா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா அது 300 மார்க்குக்கு இல்ல. 200 கொஸ்டினுக்கு தான். 200க்கு நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்கவே வேண்டாம். எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா, அதோட முடிஞ்சுச்சு. "கடமையை செய், பலனை எதிர்பாராதே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம பலனை எதிர்பார்த்து தான் கடமையே செய்றோம். நீங்க நல்லா படிச்சிருந்திருப்பீங்க. ஆனா, ஒரு சில கொஸ்டின உங்களால சரியா அட்டெண்ட் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். அத நெனச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவுமே முதல் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். ஃபர்தரா நீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து உங்களால நெறைய எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுக் குடுக்காதீங்க. எதா இருந்தாலும் நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு நாள் கேப் எடுத்துட்டீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் விட்டாச்சு. மீறி போனா இன்னும் ஒரு நாள் சேர்த்து எடுத்துக்கங்க. பட் நாளையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. நாளையிலிருந்து அடுத்த எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா குரூப் 2க்கு வந்து உங்களுக்கு அதிக நாள் இருக்காது. கண்டிப்பா குரூப் 2 வச்ச உடனேவே குரூப் 2 மெயின்ஸ் ஃபேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ரெடியாக ஆரம்பிச்சுருங்க. டெட்டும் அப்படித்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டா டக்குனு 3 மந்த்ல வந்து நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்குமே நீங்க ரெடியாக ஆரம்பிச்சுருங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஃபர்தர் நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.